खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாத் பாகவதம் 3வது சாப்டரை படித்துக் கொண்டிருக்கிறோம். 250 ஓவிகள் முடித்துவிட்ட நிலையில் 251வது ஓவி இப்போது நாம் படிக்க வேண்டியது. கடைசியா ஜனகமன்னன் ஒவ்வொரு முனிவர்களாக பார்த்து அவன் ஞானம் கர்மம் இந்த விஷயம் எல்லாம் பத்தி கேட்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியா கேட்ட கேள்வி கர்மம் என்றால் என்ன, அகர்மம் என்றால் என்ன, விக்ரமம் என்றால் என்ன, இதை பத்தி எனக்கு டீட்டெயிலா சொல்லி தரணும் அப்படின்னு கேட்டுறேன். அதை தொடர்ந்து இந்த ஓவியில என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கருணை உள்ளம் கொண்டவரே, எந்த ஒரு கடுமையான உடல் வருத்தமும் இன்றி அறிவு வடிவான இறைவனை எளிதாக அடைய முடியுமோ அத்தகைய கர்மங்களின் முழுமையான நெறிமுறைகளே எனக்கு விளக்கங்கள். எனக்கு எது செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்க. அக்கர்மம்னா என்ன, செய்யாதிருத்தல்னா என்ன, செய்தல்னா என்ன, தவறான செயல்னா என்ன, இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுனதோட நிப்பாட்டுல எக்ஸ்ட்ராவா பர்டிகுலரா என்ன கேட்கிறான்னா, எனக்கு கர்மம் அப்படிங்கிற கர்மம் நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த கர்மம் எனக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பெருசா எனக்கு உடல் கஷ்டம் இருக்கக்கூடாது. நீங்க சொல்லி தரக்கூடிய இந்த கர்மத்துல நான் ரொம்ப உடல் வருத்தி கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த கர்மத்தாலேயே நான் இறைவனையும் அடைஞ்சது. அப்போ இறைவனை அடையும் மார்க்கமாக இருக்க வேண்டும் நீங்க சொல்லக்கூடிய கர்மம், எனக்கு எளிதாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு கர்மத்தாய் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை வைக்கிறான். சரியா? ஸோ உடல் வருத்தமும் இன்றி அறிவு வடிவான இறைவனை எளிதாக அடைய முடியுமோ அத்தகைய கர்மங்களின் முழுமையான நெறிமுறைகளை எனக்கு விளக்கங்கள். ஜனக மன்னனின் கேள்வியை கேட்டு ஆவிர்ஹோத்திர முனிவர் தகுந்த பதிலை கூற தொடங்கினார். மன்னனே, கர்மங்களை பற்றிய தத்துவம் வேதாந்த சாஸ்திரங்களில் மிகவும் ஆழமானதாகவும் ரகசியமானதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா இது எல்லாமே நம்ம வேதத்துல இருக்கக்கூடியதுதான் டிஃபரெண்டா நமக்கு பாகவத கிரந்தம், பகவத்கீதை அப்படிங்கிற பேர்ல நம்ம படிக்கிறது எல்லாமே இந்த வேதத்தின் ரகசியத்தை தான் நமக்கு சாரமா பிழிந்து காட்டப்படுகிறது இல்லையா? ஸோ அதனால ஜனகமன்னன் கேட்கும்போது, ஆமாப்பா இது வேதத்துல ரொம்ப ரகசியமாக சொல்லப்பட்ட விஷயம்தான், நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆவிர்ஹோத்திரர் கூறினார், கர்மம் அகர்மம் விகர்மம் என்பவை வேதங்களின் கோட்பாடுகள். இவை உலக வழக்கிற்கு அப்பாற்பட்டவை. வேதம் என்பது ஈஸ்வரனின் வடிவமே என்பதால் அதன் உண்மையான உட்பொருளை புரிந்து கொள்வதில் பெரும் அறிஞர்கள் கூட மயங்கி விடுகிறார்கள். இப்போ அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆமா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், கர்மம் அகர்மம் விகர்மம் இதெல்லாமே வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். பட் ஒன் திங் நீ புரிஞ்சுக்கோ, இந்த உலக வழக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய கர்மம் அகர்மம் அப்படிங்கிறதுக்கும் வேதத்துல சொல்லப்படுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க உலக வழக்கத்துல என்ன சொல்றோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யறது கர்மம், அல்லது சோம்பேறியா உட்கார்ந்துருந்தா அது அகர்மம், அல்லது செய்யக்கூடாததை செய்ததில் மேபி உலக வழக்கில் கூட சரியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பொதுவா இந்த உலக வழக்கத்துல இருக்கிற சொன்ன விஷயங்கள் வேதம் சொல்லல. வேதம் சொல்லி இருக்கிற கர்மம் அகர்மம் விகர்மம் வேற, இந்த உலக வழக்குல இருக்கிறது வேற என்று சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாம வேதம் ஈஸ்வரனின் வடிவமே என்பதால், வேதம் அப்படிங்கிறதுக்கும் கடவுள் அப்படிங்கிறதும் வேற வேற கிடையாது. கடவுளின் இன்னொரு வடிவம் தான் வேதம் என்றே சொல்லப்படுகிறது. அதனாலதான் எதை வேணா நீங்க மீறலாம், ஆனா வேதத்தின் வாக்கை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அது இறைவனின் வாக்கையே மீறியதாக அர்த்தமாகிவிடும் அப்படிங்கிறதுனால. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த வேதத்தின் உண்மையான உட்பொருளை புரிந்து கொள்வதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. கடவுளின் பாஷைதான் வேதம், அது ஒன்றும் டவுட் இல்லை. அதுல சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான், அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா அதுல சொல்லி இருக்கிற விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பெரிய பெரிய அறிஞர்கள் கூட தவறி விடுகிறார்களப்பா அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான விஷயம் நமக்கு ஈஸியா ஒருத்தர் எடுத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப ஆர்வமா கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா?
வேதங்களின் வார்த்தைகள் என்பதை அந்த பரமேஸ்வரனின் மூச்சு காற்றே ஆகும். அதன் ஆழமான பொருளை தெளிவாக அறிந்து கொள்ள பேரறிஞர்களின் புத்தி கூட போதுமானதாக இருப்பதில்லை. இவர் ஒரே ஸ்லோகத்தை ரெண்டு தடவையா சொல்றது வழக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ ரெப்பிட்டிஷன் ஹியர். ஸோ மறுபடியும் அந்த வேதம் அப்படிங்கிறது இறைவனே அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு, ஆனா அதை புரிஞ்சுக்கிற ஆட்கள் தான் கம்மி அப்படிங்கிறத மறுபடியும் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைட் அவே ஐ எம் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லோகா. வேதங்கள் பரோட்சவாதம், மறைமுக குறியீடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரோட்சவாதம் கொண்டவை. அறியாமையில் இருக்கும் மக்களை நல்வழிப்படுத்த குழந்தைகளுக்கான விதிகளை போல இவை அமைக்கப்பட்டவை. ஒரு மருத்துவர் விஷப்பான மருந்தை இனிப்புடன் தருவது போல கர்ம தலைகளிலிருந்து விடுபடவே கர்ம மோட்சத்திற்காக வேதங்கள் கர்மங்களை விதிக்கின்றன. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை அழகா கோடிட்டு காட்டியிருக்காரு. நல்லா கவனிங்க. தி கர்ம யோகா இஸ் meant for தி எலிமினேஷன் ஆஃப் கர்மா. அதாவது முல்லை முள்ளால் எடுப்பது போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கர்ம யோகம் என்பது கர்மத்திலிருந்தே விடுபடுவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் கர்மயோகம். புரியுதா? So it is not that கர்மயோகம் is not an end process. நம்ம அடிக்கடி சொல்லுவது வந்து கர்மயோகத்தை வச்சு ஞானி ஆயிடலாம், ஓகே தான். பட் கர்மயோகமே என்ன சொல்லியிருக்குன்னா, the purpose of கர்மயோகா என்னன்னா, உனக்கு கர்ம மோட்சத்தை கொடுப்பதுதான் கர்மயோகம். கர்ம மோட்சம்னா என்ன? கர்மமற்ற நிலையை கொடுப்பதுதான் கர்மயோகத்தின் நோக்கம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். கேர்ஃபுல்லா கவனிங்க. பொதுவாக நம்ம என்ன கர்மயோகத்துல சொல்றோம் அப்படின்னா, செய்கின்ற செயலை பக்காவா பண்றதுக்கு, ப்ராப்பரா பண்றதுக்கு, எஃபிஷியண்டா பண்றதுக்கு, சந்தோஷமா பண்றதுக்கு, ரிசல்ட்ல லாக் எல்லாம் பண்ணா ரொம்ப சந்தோஷமா பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கர்மயோகத்துல பேசிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பட் யாரும் வந்து கர்மத்தை உடைக்கிறதுக்காக கர்மம் பண்றோம்னு சொல்றது இல்ல. கர்மமே இல்லாம போறதுக்காக கர்மம் பண்றோம் அப்படின்னு சொல்றது இல்ல. கர்மத்தை செம்மையா பண்றதுக்கு பண்றோம், கர்மத்தை சந்தோஷமா பண்றதுக்கு பண்றோம், இந்த கர்மத்தினால புண்ணிய பாவ பலன் இல்லாம போறதுக்கு பண்றோம். இப்படித்தானே சொல்லி கேள்விப்பட்டிருப்பேங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நீங்க கர்ம யோகம் எதுக்காக பண்றீங்க தெரியுமா? கர்மத்திலிருந்தே விடுதலை அடைவதற்காக பண்றீங்க. கர்மம் செய்வதே கர்மம் செய்யாமல் இருப்பதற்காக. என்னையா சொல்ற? கர்மம் வந்து செய்யறதனுடைய நோக்கம் நல்லா செம்மையா, நல்லா எஃபிஷியன்டா, நல்லா சந்தோஷமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தானே செய்யணும். கர்மமே செய்யாமல் இருப்பதற்காக கர்மம் செய்யணும். என்ன இது வித்தியாசமா இருக்கு? கர்மயோகம் பண்ணா கர்மங்களே செய்ய மாட்டோமா? அதுக்கு ஏன்டா கர்ம யோகம்னு பேர் வச்சீங்க? கர்ம யோகம்னா என்ன? கர்மத்தை செவ்வனே செய்தல் அப்படின்னு இல்ல அர்த்தம். கர்ம யோகம்னு பேர் வச்சுட்டு கர்மத்தை இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. நான் சொல்லலைங்க, இங்க வந்து பாகவதத்துல சொல்ல இருக்கிறது என்று ஏகநாத் மகாராஜ் சொல்லியிருக்காரு. சரியா? கவனிங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸி தான். முதல்ல இருந்து வரேன். வேதங்கள் மறைமுக குறியீடுகள் கொண்டவை. அறியாமையில் இருக்கும் மக்களை நல்வழிப்படுத்த குழந்தைகளுக்கான விதிகளை போல இவை அமைக்கப்பட்டவை. எக்ஸாம்பிளோட என்ன அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு பாருங்களேன். அதாவது வேதங்கள் வந்து கர்மயோகம்னு சொல்லிச்சு அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் தோணும், கர்மத்தை சூப்பர் பண்றதுக்காக அது சொல்லுதாகும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மை அது இல்ல. வேதத்தினுடைய நோக்கம் உங்களை கர்மம் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறது தான் கர்மயோகத்திலேயே மீட்டி விடுது. எடுத்தவொடனே குழந்தைகிட்ட போயிட்டு கசப்பான மருந்து கொடுத்தா துப்பிடும், ஆனா அதை இனிப்பு தடவை கொடுத்தா சாப்பிட ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்தவொடனே எனக்கு வந்து இறைவனை அடைய வழி சொல்லுங்கள், நான் யார் என்று உணர வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னா, நீ வந்து கர்மமே, அதாவது எடுத்த கர்மயோகத்திலேயே சொல்லியிருப்பாரு ஞானதேவர். என்ன சொல்லுவாருன்னா, தாய்ப்பாலையே தரிக்க முடியாத குழந்தையிடம் கர்மத்தை துறந்த மார்க்கங்களை காட்டி கொடுக்க கூடாது. தெளிவா சொல்லியிருப்பாரு, நல்லா கவனிங்க. கர்மத்தை துறந்த மார்க்கங்கள்னா என்னது? தியானம், பக்தி, ஞானம். இந்த 3 மார்க்கம் இருக்கு இல்லையா? இது கர்மத்தை துறந்த மார்க்கங்கள். கர்மத்துக்கு அங்க இம்பார்ட்டன்ஸே கிடையாதுங்க. தியானத்துல சொல்லவே வேணாம், நீ வந்து சும்மா தான் உட்கார போற. அது ஈஸியாவே உங்களுக்கு புரியும். பக்தியிலையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படவே மாட்டாது. நீ ஸ்ட்ரைட்டாவே காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சதா சர்வ காலம் இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும், இறை பஜனையில் இருக்க வேண்டும், சரணாகதம் செய்ய வேண்டும், இப்படின்னு தான் அது சொல்லிட்டு இருக்குமே தவிர
நீ போய் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு மீதி நேரத்துல அது பண்ணுன்னு எந்த பக்தி யோகமும் வலியுறுத்தாது. பக்தின்னுட்டாலே சதா சர்வ காலம் இறை சிந்தனையில் இருப்பது. இறை சிந்தனையில் இருந்துகிட்ட அப்புறம் என்னத்த வேலை பார்க்கறது? அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு போகட்டும், நீ இறைவன்ட்டு ஒப்படைச்சு. நீ வேலை செஞ்சாலும் நீ செய்யறேங்கிற ஃபீலிங்ல செய்ய மாட்டேன், இறைவன் உன்னை வச்சு செய்யற மாதிரி இருந்தா இருந்துட்டு போகட்டும். ஆனா நீ செய்யாத, நான் செய்கிறேன் என்ற பாவம் கர்மயோகத்திலே வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பக்தி யோகத்துல எங்க நான் செய்யறேங்கிற பாவம் வர்றதுக்கு? அப்ப கர்மத்தை திறந்த மார்க்கம் தானே. அவன் உடம்பு செஞ்சா கூட அவன் கர்மம் செய்யவில்லைன்னு தானே அர்த்தம் என்று நீங்கள் பக்தி யோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிமிலர்லி ஞான யோகத்துல ஞான விசாரம் என்பதுதான் அவனுக்கு சதா சர்வகாலம் செய்ய வேண்டிய ஒரே விஷயமாக அங்கே பணிக்கப்படுகிறது. சோ அவன் வேலைக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்லாம் எதுவும் சொல்லாது. அவன் தான் யார் என்ற விசாரத்திலேயே முழு நேரமும் மூழ்கி இருக்க வேண்டும் என்றுதான் ஞான யோகம் கற்றுக் கொடுக்கின்றது. அப்ப இது எல்லாமே கர்மத்தை துறந்த மார்க்கங்களாக இருக்கின்றன, கர்மத்தை வலியுறுத்தாத மார்க்கங்களாக இருக்கின்றன. ஆனா கர்மயோகம் மட்டும் கர்மம் செஞ்சே ஆகணும், கர்மம் செய்யன்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் எதமா இருக்கும்னா அது கர்மயோக மார்க்கம் மட்டும்தான். ஆனா அந்த மார்க்கமே கூட ஏன் அப்படின்னா எடுத்தவனே கர்மத்தை துறந்த மார்க்கங்களை சொன்னோம் அப்படின்னா ஓடி போயிடுவ. ஏன்னா நீ இன்னும் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒண்ணு அடையணும், ஏதோ ஒண்ணு அடைஞ்சாதான் சுகம்னு நினைச்சிட்டு இருக்க. ஏதோ ஒண்ணு அடையணும்னா அதுக்கு கர்மம் பண்ணித்தான் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க. அப்ப ஏதோ ஒன்னை கர்மம் செய்து அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு எடுத்தவனே கர்மத்தை துறந்துரு அப்படின்னு சொன்னா ஆசை இல்லாதவன்ட்ட சொன்னா முடியுங்க. ஆசை தன் கணக்குல வச்சுட்டு இருக்கிறவன்ட்ட போயிட்டு கர்மத்தை துறக்க சொன்னா எப்படி முடியும்? சோ முடியவே முடியாது. அப்போ நீ ஆசைப்பட்டிருக்க, அதனால நீ கர்மம் செய்யி. அப்ப என்னென்ன மாதிரி செய்யறோம்? வேதங்களுக்கு புறம்பான செயல்களை செய்யாதே, விகர்மத்தை செய்யாதே. ஆனா செய்யும் போது என்ன மனோபாவனையில செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்ட போட்டு இவனுக்கு ஆசையை தூக்குற வேலைதான் கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கு. அல்டிமேட்லி கர்மயோகம் தெளிவா பண்ணேன்னா அவன் ஆசை காணாம போயிடும். பலனை எதிர்பார்க்காம பண்ணும்போது, இறைவனிடம் சமர்ப்பண உணர்வோட பண்ணும்போது, அப்ப கர்மயோகத்துல பெர்ஃபெக்ஷன் கிடைக்க என்ன ஆகும்னா உங்ககிட்ட இருந்து ஆசையெல்லாம் காணாம போயிடும். ஆசையை காணாம போனா ஆசைதான் ரூட் பார்த்தி கர்மா. ஆசை இல்லாம என்ன கர்மம் வரும்? அப்ப ஆசை எப்ப காணாம போயிட்டோ அப்ப கர்மம் முன்னிட்டு வந்து விலகி போயிடுவான். அதை என்ன சொல்லியிருப்பார்? நைஸ் கர்மிய சித்தி உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவார். அப்ப நைஸ்கர்மிய சித்தியே கிடைச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன கர்மயோகத்துக்கு வேலை இல்லை. சோ இதெல்லாம் நீங்க டீப்பா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி நம்மை கர்மயோகம் அப்படிங்கிறது சூட்சமாக நம்ம பேக்டோர் வழியா என்ட்ரி ஆகி நமக்குள்ள உள்ள வருது, நம்ம மனசனுடைய பேக்டோர் வழியா என்ட்ரி ஆகி நம்ம மனசை கேப்சர் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? எடுத்தவன நேரடியா சொன்னா நம்ம தாங்க மாட்டோம்ன்றதுக்காக எப்படி ஒரு டேப்லெட்ல இனிப்பு தடவை கொடுத்தாதான் குழந்தை சாப்பிடுன்னு டாக்டர் கொடுக்குறாரோ அந்த மாதிரி இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது கர்மத்தை துறன்னு சொன்னா பயந்தோடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தை செய்யன்னு சொல்வதன் வாயிலாகவே கர்மத்தை துறக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு சூட்சமம் அடங்கியதா கர்மயோகம். இந்த அளவுக்கு எலாபரேட்டா எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்தையும் சொல்லலைங்க. மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, ஸ்ட்ரைட்டாவே அடிச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறனா. இன்டெரக்டா நமக்கு எல்லா இடத்துலயும் கர்மயோகம் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஓப்பனா உடைச்சு இந்த இடத்துல தெளிவா கர்ம யோகம் என்பது கர்ம மோட்சத்திற்காக கொடுக்கப்படுது. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கர்மம் செய்வதை கர்மம் செய்யாமல் இருப்பதற்காக என்ன சொல்லும் போது இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்கள் தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இத நீங்க அறிஞர்கள் தவறா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அல்டிமேட்லி உன்னுடைய எய்ம் என்னன்னா கர்மத்தை துறக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது என்பதை அழகாக இந்த ஸ்லோகம் சித்தரிக்கின்றது. சரியா? மறுபடியும் படிக்கிறேன், ஈஸியா உங்களுக்கு புரியும். வேதங்கள் பரோட்சவாதம் கொண்டவை, அறியாமையில் இருக்கும் மக்களை நல்வழிப்படுத்த குழந்தைகளுக்கான விதிகளை போல இவை அமைக்கப்பட்டவை. ஒரு மருத்துவர் கசப்பான மருந்தை இனிப்புடன் தருவது போல கர்ம தலையிலிருந்து விடுபடவே கர்ம மோட்சத்திற்காகவே வேதங்கள் கர்மங்களை விதிக்கின்றன. சரியா? நீங்க வாதிடலாம் கர்ம தலையிலிருந்து விடுனாப்பா கர்ம பந்தத்துல இருந்துதான்ப்பா விடுபட சொல்லி தருது. நமக்கு இந்த நல்ல கர்மா கெட்ட கர்மா வந்துடாம பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான்ப்பா அது சொல்லி தருது. கர்மத்தையே துறந்துருன்னு அதெல்லாம் சொல்லல இல்லப்பா. அது சொல்லல. யார் சொல்லியிருக்குன்னு சொன்னது? கர்ம யோகத்துல கர்மத்தை துறன்னு சொல்லாது. ஆனானப்பட்ட கடவுளான நானே கர்மம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ சும்மா இருக்கலாமாடா லூசு பையிலே, நீ கர்மம் பண்ணித்தாண்டா ஆகணும் என்றுதான் சொல்லுது. யார் இல்லைன்னா பட் வாட் இஸ் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் டெல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு கேட்கிறோம். சோ இதெல்லாம் சொல்லுவதன் நோக்கம் என்ன, அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆசைகளை விட்டொழித்து அதன் வாயிலாக இந்த நைஷ்கர்மிய சித்தியை பெறுவது தானே கர்ம யோகத்தின் நம்மளுடைய நோக்கமும் கூட. நைஷ்கர்மிய சித்தியை அடைவதற்குத்தானே என்றெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்த வேதம் எவ்வளவு அழகா நமக்குள்ள என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா?
எப்பயுமே ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் ஒரே விஷயத்தை சொல்வதற்காக இதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். குழந்தைக்கு பால் புகட்டுவதற்காக தாய் எவ்வாறு பலவிதமான பொய்க்கதைகளை கூறி பயமுறுத்துகிறாளோ, ஆசை காட்டுகிறாளோ, அதை போல் அறியாமை கொண்ட மனிதர்களை நல்வழியில் கொண்டு வர வேதங்கள் பலவிதமான கர்ம பலன்களை ஆசையாக காட்டுகின்றன. சோ நீ வந்து இந்த கர்ம பலன்களே ஆசையாக காட்டுகின்றன அப்படின்னா, நீ இப்படி இப்படி கர்மம் பண்ணா நீ பந்தத்திலிருந்து, அதாவது பாவத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு, புண்ணிய பாவங்களிலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு நமக்கு சொல்றது கூட ஆசை வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்களேன். டேய், நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி பண்ணேன்னா உனக்கு பாவமே சேராதுடா. நான் சொன்ன மாதிரி பண்ணணும், விருப்பு விருப்பு இல்லாம நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் செய்யறேன்னு பாவம் இல்லாம பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பாவம் சேராது, உனக்கு புண்ணியம் சேராது என்று சுட்டி காட்டுவதன் வாயிலாக இதெல்லாம் எந்த எக்ஸாம்பிளோட ஈக்குவேட் பண்ணியிருக்காரு? குழந்தைக்கு பால் புகட்டுவதற்காக அல்லது சாப்பாடு புகட்டுவதற்காக தாய் பலவிதமான பொய்க்கதைகளை கூறி பயமுறுத்தி ஆசை காட்டி வந்து ஊட்டி விடுவா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கூட இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது, அவர் நேரடியாவே வந்து கர்ம யோகம் அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட நம்மளை வந்து மேலோட்டமா மோல்டு பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் கர்மயோகம்ன்ற மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாவே காட்டியிருக்காரு. அப்படி உனக்கு என்ன தோணலை? ஏன்னா கர்மயோகம்ங்கிறது நம்மளை ஏமாத்தலாம் இல்லை, நம்மளை மோல்டு பண்றதுக்கு வேற வழி இல்லை. ஆக்சுவலா கர்மம், நீ ஆத்மஸ்வரூபத்துல கர்மம் இருக்கா? கர்மம் இல்லாத இடத்தில் இருக்கின்றனே நான் கர்மி, அதாவது நான் கர்மசீலன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ உன்னை இதை விடுபடணும் அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே விடுபட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போக்குல போய் தான் அவனை வந்து கர்மத்தில இருந்து விடுபட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக கொடுக்கப்பட்டது கர்மயோகம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆசை காட்டி, ஆனா மோசம் செய்யறது இல்லை, ஆசை காட்டி நல்லது செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தாய் வந்து ஆசை காட்டுறா, ஆனா அந்த குழந்தைக்கு நல்லது செய்யறதுக்காக. அந்த மாதிரி நமக்கும் இந்த கர்மயோகம் என்பது ஆசை காட்டுவது போல் காட்டி நமக்கு மோட்சத்தை நல்குவதற்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு என்று கிட்டத்தட்ட கர்மயோகம் என்பது நம்மை ஆசை காட்டி நம்மை ஏமாற்றி நம்மை நல்வழியில் புகுவதற்காகனே ஸ்ட்ரெயிட்டாவே சொன்ன மாதிரி இருக்குமா இந்த ஸ்லோகம்? மன்னனே, மருந்து கசப்பாக இருந்தால் குழந்தைக்கு சர்க்கரை தடவை கொடுப்பார்கள். அதை போலவே கர்மங்கள் பந்தத்தை உண்டாக்கும் என்றாலும் மனிதன் தூய்மை அடைவதற்காக வேதங்கள் அவற்றை எளிய முறையில் வழிபடுத்தியுள்ளன. இதுதான் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த கர்மயோகம்னா என்னன்றதை சொல்லவே எக்ஸ்பிளைன் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, குழந்தைக்கு டாக்டர் வந்து இனிப்பு தடவை கொடுக்குற மாதிரி கர்மங்கள் பந்தத்தை உண்டாக்காமல் நீ செய்யணும்னா என்னென்ன பண்ணா, ஏன்னா இனிப்பு தடவை கொடுக்கறது அப்படிங்கிறதுனால அந்த மருந்து வேலை செய்யாம போயிடுமா? கண்டிப்பா வேலை செய்யும் தானே. அந்த மருந்து கண்டிப்பா அவங்களுக்கு நோயை குணப்படுத்தும் தானே. அந்த மாதிரி கர்மம் செய்யணும் நம்ம சொல்றதுனாலேயே அவன் மோசம் போயிட மாட்டான். ஆனா நம்ம வந்து தெளிவா அந்த கர்மம் செய்யுங்கிறது இனிப்பு தடவுறது தான். ஆனா மருந்து உள்ள போய் என்னவா வேலை செய்யும்னா அந்த கர்மத்தை துறக்கின்ற ஒரு மார்க்கமாக அவன் மாறிவிடக்கூடிய அளவுக்கு தான் மருந்து செய்ய போகுது. அப்படின்னா அந்த கர்ம யோகத்தை அவன் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஆசைகள் விடுபடத்தான் போகிறது. அதனால அந்த டாக்டர் எப்படி செய்யறானோ அந்த மாதிரி வேதங்கள் நமக்கு காட்டி கொடுத்துருக்கு. இப்படித்தான் நம்ம வந்து கர்மயோகத்தை பயில போறோம் அப்படின்னு இவ்வளவு அப்பட்டமா அந்த உண்மையை டெக்ளேர் பண்ணிட்டு இந்த கர்மயோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனிதன் தூய்மை அடைவதற்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சித்தம் சுத்தம் அடைவதற்கு கர்மயோகா தி பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம்லி கரப்டட் மைண்ட்ல இருக்கிறவனுக்கு பக்தி ஞானம்லாம் அவ்வளவு ஈஸியா வராது, தியானமும் உட்கார முடியாது. அப்ப எடுத்த உடனே என்னையா செய்யறத, நான் எவ்வளவு கரப்டடா இருக்கேனே அப்படின்னு சொன்னா கர்மயோகத்தை பண்ணு, சித்தம் அடைவதற்கு மிக தெளிவான உபாயமாக இருக்கும் அப்படின்னு அடிக்கடி பேசியிருக்கோம். ஸோ அதே விஷயத்தான் இந்த கிரந்தத்திலையும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. மனிதன் தூய்மை அடைவதற்காக வேதங்கள் அவற்றை எளிய முறையில் வழிபடுத்தி உள்ளன. இப்படி பண்ணின அப்படின்னு சொன்னா இனி பியூரிபிகேஷன், உன்னுடைய மைண்ட் வந்து பியூர் ஆக ஆரம்பிக்கும் என்று சொல்லி கர்மயோகத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எவன் ஒருவன் வேதங்கள் விதித்த கர்மங்களை ஆசையின்றி செய்து மன அமைதியை அடைகிறானோ அவன் கர்ம தலைகளிலிருந்து விடுபடுகிறான். ஆனால் அதை விடுத்து மூடனானவன்
செய்யத்தகாத பாவ செயல்களை செய்யும் போது அவன் மனிதர்களில் அதமனாகி மீண்டும் பிறவி துயரிலேயே உழல்கிறான். இப்பதான் கர்மயோகம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எவன் ஒருவன் வேதங்கள் விதித்த கர்மங்களை ஆசை என்று செய்து மன அமைதி அடைகிறான். சோ சிம்பிள். சரியா? இங்க என்ன தெளிவா வந்திருக்கு? நீ கர்மம் செய், ஆனா வேதங்கள் விதித்த கர்மத்தை தான் செய்யணும். அப்படின்னா என்ன? இந்த களவாடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அந்த கல் உண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வேதங்கள்ல நமக்காக கோடிட்டு காட்டியிருக்கு. சரியா? ஸோ என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வேதம் தான் வழிமுறை காட்டுது. ஸோ நீ பண்ணு, நீ கர்மத்தை பண்ண வேணாம்னு சொல்லல, பண்ணு. ஆனா வேதத்துல சொன்ன மாதிரி பண்ணு. எதை செய்யணுமோ அதை மட்டும் செய். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை செய்யாத. சரியா? இது கண்டிஷன் நம்பர் 1 ஆயிடுச்சா? முக்கியமான அடுத்த கண்டிஷன் என்ன? ஆசையின்றி செய்ய. அப்படின்னா என்ன? பலன் மேல ஆசையின்றின்னு அர்த்தம். இந்த இடத்துல பலன்ற வார்த்தை கொடுக்கலன்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம எல்லா காரியத்தையுமே நம்ம ஏதோ ஒரு ஆசைக்காக, ஆசையை நிறைவேற்றுவதற்காக, ஒரு பலனை அடைவதற்காக தான் நம்ம செய்வோம் இல்லையா? ஆனா நீங்க ஆசையின்றி செய்யணும்னா அந்த பலன் வந்தாலும் பரவாயில்ல, வரலைன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில செய்ய. அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, வேதத்துல சொன்னதை மட்டும்தான் செய்யணும். பிளஸ் ரெண்டாவது அதை பலன்ல ஆசை இல்லாம செய்யணும். இப்படி நீ செஞ்ச அப்படின்னா மன அமைதி அடைவான். சரியா? கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுவான். ஸோ கர்மம் செய்தே கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி அப்படிங்கிறது கர்மயோகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இங்க சொல்லியிருக்காரு. அடுத்து விகர்மத்தை பத்தி சொல்றாரு. அப்படி செய்யாம மூடனானவன் செய்யத்தகாத பாவ செயல்களை, கொலை, கொள்ளை, திருடுதல், மாமிசம் சாப்பிடுதல், ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் செய்யறது. சரியா? அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் மனிதர்களில் அதமனாகி மீண்டும் பிறவி துயரிலேயே வருகிறான். அவன் வந்து கடை தேர முடியாது, இறைவன் அடைய முடியாது. மீண்டும் மீண்டும் அவன் பிறவி சூழலிலேயே சிக்கி அவன் அங்கே சுத்திட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஓகேவா? வேதங்கள் விதித்த நற்கர்மங்களை கைவிடுபவன் நரக குழியிலே வெல்கிறான். மேலும் செய்யக்கூடாத தீய செயல்களை செய்பவன் எப்பொழுதும் பெரும் துயரத்தை அடைகிறான். இப்போ நமக்கு கர்மம் சொல்லிட்டாரு, விகர்மம் சொல்லிட்டாரு போன ஸ்லோகத்துல. எதை செய்யணுமோ அதை செய்யணும், பலன்ல ஆசை இல்லாம செய்யணும், அது வந்து கர்மா. அடுத்து விகர்மான்னா என்ன? எதை செய்யக்கூடாதுன்னு வேதத்துல சொல்லியிருக்கோ அதை செஞ்சேன்னா அது விகர்மம் அப்படின்னு சொன்னார். அக்கர்மத்தை பத்தி சொல்ல இல்லையா? அது இங்க சொல்லியிருக்காரு பாருங்க. வேதங்கள்ல விதித்த நற்கர்மங்களை கைவிடுபவன் நரக குழியிலே வெல்கிறான். அக்கர்மம்னா என்ன? வேதத்துல செய்யணும்னு சொல்லி இருக்கிறது செய்யாம இருக்கிறதும் தப்பு. வேதத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறத செஞ்சா அது விகர்மம். வேதத்துல சொல்லி இருக்கிறத செய்யறத செய்யாம விட்டா அகர்மம். வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயத்த செய்யணும்னு சொல்றத செய்யறதோட மட்டும் இல்லாம ஆசை இல்லாம பண்ணினேன்னா அதுக்கு பேரு சரியான கர்மம். சரியா? இப்ப தெளிவு படைத்தாங்க. 3 உண்டான விளக்கம் தெளிவா வந்துருச்சு. இப்போ கர்மம் அப்படின்னா வேதத்தில் விதிக்கப்பட்டதை செய்வது பிளஸ் ஆசை இல்லாமல் செய்வது. அகர்மம் அப்படின்னா வேதத்தில் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது. விகர்மம் அப்படின்னா வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொன்னதையெல்லாம் செய்யறது. இப்படி 3ஐயுமே அழகாக சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அந்த அகர்மம் அப்படிங்கிறது நரக குழியிலே வீழ்கிறான். வேதங்கள் விதித்த நற்கர்மங்களை கைவிடுபவன் நரக குழியிலே வீழ்கிறான். மேலும் செய்யக்கூடாத தீய செயல்களை செய்பவன் எப்பொழுதும் பெரும் துயரத்தையே அடைகிறான். ஸோ விக்ரமம்னா என்ன, அகர்மம்னா என்ன, ரெண்டும் சேர்ந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அது போன ஸ்லோகத்திலேயே சொன்ன விஷயம்தான். ஓகேவா? செயலுக்குள் செயலற்ற நிலையையும் பகவத்கீதையில வந்து அதே ஸ்லோகம் பா. கர்மத்தில் அகர்மத்தையும் செயலற்ற நிலைக்குள் செயலையும் அகர்மத்தில் கர்மத்தையும் எவன் காண்கின்றானோ அவனே கர்ம அகர்மங்களின் உண்மையான பகுத்தறிவை அறிந்த சிறந்த ஞானியாகும். என்னது அப்படியே பகவத்கீதை ஸ்லோகம் கொடுத்துட்டாங்க. எனிவே இட் இஸ் அப்சல்யூட்லி தி சேம் பகவத்கீதா ஸ்லோகா. ரொம்ப விரிவா நம்ம இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். யார் இருக்காங்க? சுதா இருக்கான்னு நினைக்கிறேன். சுதா, ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் ஸ்லோகா. கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே ஞானி.
சிறந்த ஞானி. பகவத்கீதை ஸ்லோகம். ஆமாண்ணா. கர்மத்தில் அகர்மத்தை காண்கின்றவன் அப்படின்னா, செயல் செயல் செஞ்சுட்டே இருப்போம். ஆனா அந்த செயல் நான் செய்கிறேன் அப்படின்னு எண்ணம் இல்லாம, பலன்லயும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பண்ணும்போது அது செய்யறதாவே ஆகாது. அதனால அது அகர்மாவே ஆயிரும். சோ நம்ம கர்மத்தில் அகர்மா இன்டென்ஷன்ல எல்லாமே அவன் பண்றான் நான் பண்றேன் அப்படின்னு இல்லாம இருக்கும்போது நம்ம கர்மமே செய்தாலும் அது அகர்மமா ஆயிருது. சோ அதுதான் கர்மத்தில் அகர்மம். அண்ணா நீங்களே சொல்லிடுறீங்களா? ட்ரை பண்ண நல்லதானே சொல்றேன். அகர்மத்தில் கர்மம்னா என்னன்னு சொல்லு. அகர்மத்தில் கர்மம் அப்படின்னா, இப்ப செயலே பண்ணாம இருப்போம். செயலே பண்ணாம ஆனா உள்ள பார்த்தோம் மனசுல அப்படின்னா, நான் இத பண்ணிடணும், நான் இத எப்படியாவது அடைஞ்சிடணும், நான் இப்படி பண்ணா அப்படி ஆயிரும் அப்படின்னு கற்பனையிலேயே எல்லாம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா வெளியே பார்த்தா சும்மாதான் உட்கார்ந்துருப்போம், படுத்திருப்போம். ஆனா அகர்மமா தான் இருக்குது. ஆனா மனசுல எந்நேரமும் கற்பனையில ஏதாவது பண்ணிட்டே இருப்போம். சோ அது அகர்மத்தில் கர்மம் அப்படின்னு. இல்ல இல்லைங்கண்ணா. சரி, ஃபர்ஸ்ட் சுதா சொன்னது 100% கரெக்ட். ரெண்டாவது மூலம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க. அகர்மத்தில் கர்மத்தை காண்பதுன்னா என்னன்னு தெரியுமா? சரி, பரவாயில்ல, நானே சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகமான, என்னைக்குமே மறக்கக்கூடாத ஸ்லோகம், சுபவ ஸ்லோகம் இதெல்லாம். ஸோ கர்மத்தில் அகர்மம் அது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சுதா தெளிவா சொல்லிட்டா. எப்ப நீ பலனை எதிர்பார்க்காம பண்ணிட்டியோ, எப்ப ஆசை இல்லாம பண்ணிட்டியோ, அப்பவே நீ கர்மம் செய்யலைன்னு தானே அர்த்தம். அதோட சூப்பர் பாயிண்ட், நான் செய்கிறேன்ற பாவமே இல்லாம பண்ணிட்டியோ, அப்ப நீ செஞ்சதா எப்படி கணக்கா? ஸோ இட்ஸ் சோ சிம்பிள் தட் எவன் ஒருத்தன் கர்ம யோகத்தை பர்ஃபெக்டா பண்ணிட்டானோ அவன் கர்மம் செய்யலைன்னு அர்த்தம். ஏன்னா புண்ணிய பலனும் வராது, பாவ பலனும் வராது. பலனே வரலைன்னா கர்மம்னாலே வந்த வரணும் இல்லை, பலன் வரணும் இல்லை. ஆனா பலன் வராத கர்மம் கர்மமாக இருக்க முடியும். அதனால கர்மத்தில் அகர்மம் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கர்ம யோகம் அப்படின்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரியா? இனி அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அகர்மத்தில் கர்மத்தையும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹையர் நாலேஜ்ல பரபிரம்மன்றது அகர்த்தாவா கர்த்தாவா? அகர்த்தா. அதாவது பிரம்மம் என்பது எப்போதும் அகர்த்தாவாகவே இருக்கும். அது கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பிரம்மத்துக்கு கர்மமே கிடையாது. அது பியூர் சச்சித்தானந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அகர்த்தா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பரபிரம்மம். சரியா? அகர்மத்தில் கர்மத்தையும் எவன் காண்கின்றானோ அப்படின்னு சொன்னா அந்த பரபிரம்மே தான் இங்கே மாயையில் கர்மமாக வெளிப்பட்டு தோன்றுகிறது. அகர்மத்தில் கர்மத்தை காண் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தில் மாயையை பார், பிரம்மத்தில் கர்மத்தை பார், அகர்த்தாவிலே கர்த்தாவை பார், பியூர் சத்திய அகர்த்தாவிலே பொய் கர்த்தாவை பார். சரி, எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லான ஹையர் நாலேஜ். சரியா? அகர்மத்தில் கர்மத்தை 100% கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுன்னா அதே கர்மயோகத்தையும் நம்ம சொல்லிடலாம். முதல்ல சொன்ன கர்மயோகத்துல என்ன சொன்னேன்? கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இப்போ பலனை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும் போதே அது அகர்மம் ஆயிடுது அப்படின்னு சொன்னோம். அதே கர்மயோகத்தையும் நீங்க சொல்லிக்கலாம். எப்படின்னா அகர்மத்தில் கர்மத்தையும் அப்படின்னு சொன்னா எப்ப பலனையே அவன் எதிர்பார்க்கலையோ அப்ப அவன் அக்கர்த்தா ஆயிடுறான். ஆனாலும் அவன் உடம்பு கர்மம் பண்ணிட்டு தான் இருக்கு. அவன் பலனே எதிர்பார்க்காம அகர்த்தால் இருந்து கொண்டு அகர்மத்தில் இருந்து கொண்டு ஆனாலும் அவன் பாடி கர்மம் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால அகர்மத்தில் கர்மத்தை காண்போம். இது வெறும் கர்மயோகாவை வச்சே மையமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லிடலாம். சரியா? நீங்க ஹையர் நாலேஜ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சூப்பரா இது இன்னும் அழகாவே புரியும். ஃபர்ஸ்ட் கர்மயோகத்துல இருந்து சொல்லிட்டேன்னா, கர்மயோகத்துல கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பலனை எதிர்பாராதேன்னு சொல்லும் போது அகர்த்தா, கடமையை செய்ன்னு சொல்லும் போது கர்த்தா. அதே எப்படியோ உள்டாவா போட்டுக்கோங்க. அவன் பலனை எதிர்பாராதே, பலனை எதிர்பாராமல் கடமையை செய்கிறான். அகர்த்தாவில் இருந்து கொண்டு ஆனால் கடமையை செய்கின்றான், கர்த்தாவாக மாறுகின்றான். ஸோ இது ஜஸ்ட் கர்மயோகத்தை தாங்க அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது சிம்பிளா புரியறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு இன்னும் டெப்தா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹையர் நாலேஜுக்கு வந்துருங்க.
ஹையர் நாலேஜ்ல என்ன? கர்மத்தில் அகர்மத்தை காண வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீங்க என்னதான் கர்மா பண்ணிட்டு இருந்தாலும் நான் உண்மையில் அகர்த்தா, நான் பரபிரம்மம், நான் பிரம்மஸ்வரூபம், நான் அபோக்தா என்ற ஒரு பாவனையில் இருந்து கொண்டு நீ கர்மம் பண்ணணும். நீ கர்மம் பண்ணும் போதே நான் மாயையில் சிக்குண்டவன் அல்ல, இது உண்மையில் கர்மாவே எதுவுமே மாயைங்கிறது இல்லவே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் யாருன்னா அகர்த்தா. ஸோ நீ கர்மாவை பண்ணிட்டு இருக்கும் போது நீ பிரம்மத்தில் இருந்து கொண்டு நீ இந்த கர்மாவை செய்து கொண்டிருப்பாயானால், பிரம்மஸ்வரூபத்தில் இருந்து கொண்டு நீ மாயையிலே லீலை செய்து கொண்டிருப்பாயானால் என் அர்த்தம்? கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கின்றாய் அர்த்தம். அதாவது மாயையில் இருக்கும் போது, நீ மாயை லீலை செய்து கொண்டிருக்கும் போது நீ பிரம்மத்தில் இருந்தால், அப்படியே உள்டாவை போட்டுக்கோங்க, பிரம்மத்தில் இருந்து கொண்டு நீ மாயையில் லீலை செய்து கொண்டிருந்தால், பிரம்மத்தில் இருந்து கொண்டுன்னா என்ன? அகர்த்தா. அகர்மத்தில் கர்மத்தை நீ மாயையில் லீலை செய்து கொண்டிருந்தால் அவனே சிறந்த ஞானி. சரியா? இன் திஸ் வே நீங்க ரெண்டு வகையில இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஹையர் நாலேஜ்ல இருந்தும் நீங்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹையர் நாலேஜ்ல அகர்த்தாவான பிரம்மமே பொய் கர்த்தாவாக இங்க மாயையில இருக்கின்றது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்தும் புரிஞ்சுக்கோங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராது என்ற கர்மயோக கான்செப்ட்ல இருந்தும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் விளக்கம். ஓகேவா? கடமையை செய்து கொண்டிருக்கும் போதும் நான் செய்யவில்லை என்ற பற்றற்ற நிலையில் எவன் இருக்கிறானோ, எவன் மனதில் கர்மங்களின் பற்று இல்லையோ, அவனே நிச்சயமாக ஜீவன் முக்தி நிலையை அடைகிறான். ஸோ கர்மத்தில் அகர்த்தா அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்யணும்னு பகவத்கீதையிலையும் நமக்கு நிறைய ஸ்லோகங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. ஸோ பலனை எதிர்பார்க்காம செய்யணும், அப்புறம் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமலும் செய்யணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ ஜீவன் முக்த நிலையே அடைந்து விடுவாய். ஏன்னா எவன் மனதில் கர்மங்களின் பற்று இல்லையோ அவனே நிச்சயமாக ஜீவன் முக்தி நிலையை அடைகிறான். அதாவது கர்மத்தை செய்ய சொல்றாரு இல்ல, கர்மங்களில் பற்று இல்லாமல் செய் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பலன்ல பற்று இல்லாம செய்யணும்னு ஆரம்பிச்சோமா. பலன்ல பற்று இல்லாம செய்ய செய்ய என்ன ஆகும்னா கர்மத்திலேயே பற்று காணாம போயிடும். கர்மம் செய்வதிலும் இச்சை பற்று வைக்க கூடாது அர்ஜுனா. பகவத்கீதையில வரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்லோகம். சரியா? முதல்ல பலன்ல பற்று வைக்காதே, பலன்ல பற்று வைக்காதே, கர்மம் இப்படியே சொல்லிட்டு வருவாரு. ஒரே ஒரு இடத்துல சொல்லுவாரு, கர்மம் செய்வதிலும் பற்று இருக்கக்கூடாது அர்ஜுனா. ஸோ இது பர்டிகுலரா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கம்பெனி வச்சுட்டு இருக்கும்போது இந்த கீதையெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக் மாதிரி இருக்கேன். என்னத்தையாவது பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சும்மா இருந்தா நம்ம என்னமோ தப்பு பண்றோமோ அப்படின்னு எனக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வந்து சும்மா இருந்தாலே என் மனசு கடகடன்னு ஆற ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா இந்த ஸ்லோகம் கையில பட்டது. இப்ப கர்மம் செய்வதிலும் பற்று வைக்காது. நீ பலன்ல ஆசை இல்லாம இருந்தா மட்டும் பெரிய மனுஷன் கிடையாதுடா. கர்மம் செய்யணும், செஞ்சு ஆகணும்னு நினைச்சா கூட நீ தப்பு பண்றேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. ஸோ இதையும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கு. நீங்க பற்றற்ற நிலையில் எவன் இருக்கிறானோ, எவன் மனதில் கர்மங்களின் பற்று கூட இல்லையோ, அப்படின்னா கர்மங்கள் செய்வதில் கர்மம் செய்ய வேண்டும் என்ற பற்று கூட இல்லையோ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவனே நிச்சயமாக ஜீவன் முக்தி நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதன் தான் செய்யும் அனைத்து செயல்களையும் இறைவனுக்காக செய்யும் போது நைஸ்கர்மிய கர்மபந்தமற்ற நிலையை அடைகிறான். தான் செய்யும் எல்லாவற்றையும் நாராயணனுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த கர்மம் தானாகவே அகர்மமாக மாறிவிடுகிறது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்துட்டாங்க. சரியா? The aim of the karma yoga to make you karma free from karma. ஸோ அதுதான் வந்து ஆரம்பிச்சாரு. நைஸ்கர்மிய சித்தியை அடைவதே உனது நோக்கம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் செய்கிறேன் பாவம் இல்லை அப்படின்னா அப்ப எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு டவுட் வரும்ல. இறைவனுக்காக செய்யும் போது உனக்காக செஞ்சாதானே நீ எனக்கு நான் செய்கிறேன்ற பாவம் வரும். நீ செய்யறதே உனக்காக செய்யல, என் கண்ணுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அங்க நான் செய்கிறேன் எப்படி இருக்கும்? என் கண்ணனுக்காக செய்கிறேன், அதுவும் என்னை செய்ய வைக்கிறான்னு சேர்ந்து வந்துடும்.
அவன் எனக்காக அவனு என்னை இந்த சேவை செய்ய வைப்பதற்கும் அவனே காரணம். அவனுக்காக அவனே செய்து கொண்டிருக்கிறான் ரேஞ்சுக்கு போகணும். சரியா? அந்த ரேஞ்சுக்கு போகும்போது நமக்கு கர்ம பந்தமற்ற நிலை கிடைக்கிறது, நைஷ்கர்மிய சித்தி கிடைக்கிறது. தான் செய்யும் எல்லாவற்றையும் நாராயணனுக்கே அர்ப்பணிக்கும் போது அந்த கர்மம் தானாகவே அக்கர்மமாக மாறிவிடுகிறது. ஏன்னா நான் செஞ்சேன் அப்படின்னு எனக்காக செஞ்சாதானே அது கர்மம், கர்ம வினை, கர்ம பந்தம்லாம் வரப்போகுது. நான் செய்யறேன், ஆனா செய்யறதே எனக்காக செய்யல, கர்ணனுக்காக செய்யறேன், அதுவும் அவனே செஞ்சுக்கிறான் அப்படிங்கிற முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வுல செய்யறேன். இந்த மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க முழுமையாக கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஸ்ரீஹரியின் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் கர்மங்களின் பந்தப்படுத்தும் தன்மை நீங்கி அந்த செயல்களே மோட்சத்தை தருபவையாக மாறிவிடுகின்றன. Yeah, I wanted to explain a little more deeper. இது என்னங்க அர்த்தம்? ஏங்க, நான் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஸ்ரீஹரியின் திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும். ஓகேவா? இப்ப நான் வந்து அல்வா சாப்பிட்றேன், நான் வந்து ஜிலேபி சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்ச புரோட்டா சாப்பிட்றேன். சரியா? இந்த செயலை நான் வந்து ஹரியிடம் அர்ப்பணித்து விடு. நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் யாராவது. சரியா? சுதா தயாராகிக்கும். ஸோ நல்ல கவனி. எனக்கு ரொம்ப நாளும் உங்ககிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா கவனிச்சுப்பாங்க. கேள்வி என்னன்னா, செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் நீ இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிடன்னு சொல்லிட்டாரா? இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், 1,00,000 சேலரி வருது, அந்த சேலரியை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு புரியுது இல்ல. ஓகே, அதை நீ வச்சுக்காத, அதை கொண்டு போயிட்டு இறைவன்கிட்ட கொடுத்துருக்கோம். உனக்கு குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீ சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் குருகிட்ட கொடுத்துரு. சரியா? இது நம்ம விசார சாகர்ல சொல்லியிருக்கோம். அவனுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரோ, அவர் இவனே போய் பிச்சைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவானா, அந்த பிச்சை வாங்கிட்டு வந்த பொருள்ல அவர் கொடுத்ததுதான் இவன் சாப்பிடுவானா, அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட என்னால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, செய்கின்ற எல்லா செயலையும் அப்படிங்கிறப்போ அவர் கொடுக்க பிரசாதத்தை தான் சாப்பிடுறேன் இல்லையா? நான் தானே சாப்பிடுறேன். அப்ப அது செயல் தானே, சாப்பிடுறதுங்கிறது ஒரு செயல் தானே. அந்த செயலை நான் செய்யும் போது இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு செய் அப்படின்னா எனக்கு புரியல. அர்ப்பணம் பண்ணிட்டா நான் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற செயலை அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன்னா நான் எனக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டேன், எனக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு நான் வந்து இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டேன்னா என்னையா அர்த்தம்? எப்பயுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இறைவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இவ்வளோண்டு எடுத்துட்டு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம மொத்தமா அடிச்சிடும். சரியா? இது எனக்கு புரியவே இல்லப்பா. இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னா நீ வந்து நீ சாப்பிடுற இல்ல, நீ உனக்கு சாப்பிட்டுட்டு நான் வந்து இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டேன்னு யார்கிட்ட போய் சொல்லிட்டு திடீருங்கிற எனக்கு டவுட்டாவே இருக்கு. சுதா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நான் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றதுங்கிறது இறைவன் வேற எங்கேயோ இல்ல. நான் ஓகே. சாப்பிடுறேன் அப்படின்னா எனக்குள்ளதான் இருக்கிறான். சோ இது கொடுத்து இறைவனே இந்த உணவாவும் இருக்கின்றான். அந்த சாப்பிடுற ஒரு பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி அப்படின்னு அந்த அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த இறைவனே அந்த கையாகவும் இருக்கின்றான், உணவாகவும் இருக்கின்றான், உள்ள அவன் வந்து அவனே எடுத்துக்கிறான். சோ இந்த மாதிரி எல்லாமே பகவான் பகவான் வரும். சோ அந்த மாதிரி பகவான் வந்து நமக்குள்ளதான் இருக்கிறான் அப்படின்னு எல்லாமே அவனுக்கு அர்ப்பணம் அப்படியே அவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நம்ம பண்ணி பண்ணி பண்ணும்போதுதான் நான் அப்படின்றது நமக்கு வந்து அந்த ஈகோ இல்லாம படிப்படியா நல்லா குறைய ஆரம்பிக்கும். சரி, என்ன வேணா சாப்பிட்டுட்டு நான் என்ன இறைவனுக்கு திருவடிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிடவா அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இப்ப கர்மயோகம் பார்த்த மாதிரி நல்வழிப்படுத்துவதற்காக ஸ்டார்டிங்ல நீ என்ன சாப்பிடுறியோ அதை ஒரு தடவை பகவான நினைச்சிட்டு அவன் கொடுக்குறான் அப்படின்னு நீ சாப்பிடு. சோ அதை நம்ம படிப்படியா பண்ணும்போது நம்ம வந்து அந்த விருப்புல பண்றது வந்து அந்த விருப்பு இல்லாம நம்ம வந்து விருப்பு இல்லாம பண்ண ஆரம்பிப்போம். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா அவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு வரும்போது வந்துரும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்குள்ளதான் இருக்கிறான், எல்லாமா அவன் தான் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சாப்பிடும்போது அது கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு. ஓரளவு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. இன்னொரு ஆன்சர் வேற யாராவது ராஜன் ஏதாவது தெரியுமா?
அதான் சொல்ற மாதிரிதானா. ஆனா நான் அர்ப்பணிக்கிறதுங்கிறது அவனையும் நான் என்னையும் இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பண்ணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன்கிட்ட அர்ப்பணம் பண்றது, இப்ப குரு கிட்ட நீங்க சொன்னீங்க இல்லையா, குரு கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத நான் சாப்பிடுறேன்னா இந்த உடலும் அவனோட இதுதான். என்னோட ஆன்மீக ப்ராசஸ்க்கு இந்த உடல் தேவை இருக்கிறதுனால அவனும் கொடுத்தத வந்து அவனுக்கே நைவேத்தியம் பண்ற மாதிரி இதுவும் அவனும் ஒண்ணுதான், இந்த உடலும் அவனும் ஒண்ணுதாங்கிற மாதிரி எனக்கு தோணுதுண்ணா. சுதா சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. சரி, எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்க எனக்கு ரெண்டு பேரும். அந்த பண்டங்களின் உள்ள சுவைகள் அவன் அனுபவிப்பானா மாட்டானா? அர்ப்பணித்த பிறகு அவன் அனுபவிப்பது அந்த பண்டங்களின் சுவை அவன் நாக்குக்கு தெரியுமா தெரியாதா? சுவைகளை நிச்சயமா அண்ணா, எல்லாமே இருக்கும். ஆனா நான் எவ்வளவு ஒரு அன்போட அர்ப்பணிக்கிறேன். அவன் பத்திரம் புஷ்பம் பழம் தோய் ஒரு தண்ணி கூட எனக்கு அர்ப்பணி அர்ப்பணின்னு சொல்றான். அதுல இருந்தே அவனுடைய சௌலபியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா. நான் எதை கொடுத்தாலும் அவன் ரசிப்பான். குசேலன் கிட்ட அந்த அவலை எவ்வளவு ரசிச்சான். ஒரு மாசம் கழிச்சு அந்த அவலை எடுத்துட்டு போய் கொடுப்பான் குசேலன். அது எவ்வளவு என்னுடைய அன்பைத்தான் அவன் கிரகிச்சுப்பான். அந்த மாதிரிதான் எனக்கு தோணுதுண்ணா. எனக்கு விரிவா சொல்ல தெரியல. ஃபுல் அன்பு தான். நான் எப்படி அவனுக்கு அந்த நைவேத்தியத்தை என்ன மனநிலைய வைக்கிறேனோ அத அவன் எப்படி இருந்தாலும் அவன் டேஸ்ட் இருந்தாலும் நான் எப்படி கொடுத்தாலும் அவன் டேஸ்டா தான் சாப்பிடுவான்னா. அப்படி புரியுது எனக்கு. ஆனா டேஸ்ட் தெரியுமா அப்படின்னா, டேஸ்ட் தெரியும். ஏன்னா ஜடம் இல்ல. சோ டேஸ்ட் தெரியும். அந்த டேஸ்டாதான், அந்த டேஸ்டே பகவானாவே இருக்கிறான். இப்ப வந்து பாகக்காய் சாப்பிடும் போது அந்த கசப்பு, அந்த டேஸ்டே பகவான் தான் அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒண்ணு மட்டும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு அது மட்டும்தான் அந்த சுவை பகவானுடையது, அது இந்த டேஸ்ட் தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா டேஸ்டுமே, அந்த டேஸ்டும் தெரியும், அந்த டேஸ்டே அவன் தான் அப்படின்னு அந்த ஃபீலோட. ஓகே ஓகே. தீபிகா தான் சொல்லுவா. அண்ணா, நீங்க இந்த கேட்ட கொஸ்டின் எனக்கும் ஸ்டார்டிங்ல இருக்கும்னா, மெயினா வந்து அந்த டேஸ்ட் பேஸ் பண்ணி தான். இப்ப பகவானுக்கு நான் அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு டேஸ்ட் தெரியுமா தெரியாதா? இப்போ நம்ம சாப்பிடுற உண்டிகள்ல வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னா டேஸ்ட் தான் ரிசல்ட். இப்ப ரிசல்ட்டை வந்து அவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா எனக்கு என்ன ஃபீலா, எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆஃப்டர் இது 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 வந்து அண்ணா கூட நிறைய தடவை முந்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா. அண்ணா வந்து டேஸ்டே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆகல அப்படிங்கிறதுனால அதுல எனக்கு அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் தெரியக்கூடாதுன்னா சொல்லுவார் அவரு. ஆமா, டேஸ்ட் தெரியக்கூடாது, தெரியாது. என்னோட மனசு ஃபுல்லா கண்ணன் கிட்ட இருக்கும். அப்ப வந்து கண்ணன் தான் அனுபவிப்பான், நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் நான் ஒரு தடவை கேட்டேன். நமக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலையே அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். நினைச்சிட்டு அதுல எனக்கு நம்பிக்கை அந்த அளவுக்கு வரல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா, நாக்கே பகவான் தான். நாக்குல வர்ற சுவைய வந்து அனுபவிக்கிறவன யாரு அப்படின்னா பகவான் தான். அந்த திரிபுடிகள் இல்லாத நிலைய பார்க்கும்போது இங்க வந்து நாக்குல இருக்கிறது யாரு, இருந்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது யாரு அப்படின்னா என்னோட மனசு. இப்போ என்னோட மனசை நான் நாக்குல வைக்காம நான் பகவான் கிட்ட வச்சேன்னா மேபி எனக்கு தெரியலாம், தெரியாமலும் போகலாம். தட் இஸ் அப் டு என்னோட கான்சியஸை பொறுத்தது. ஓகேவா? இப்போ நான் ஞானியா இருந்தேன் அப்படின்னா, ஒரு பக்தனா இருந்தேன்னா நான் இதை அனுபவிக்கலாம், அனுபவிக்காமலும் போகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் சரண்டர்ல இருக்கும் போது பகவான் கிட்ட, இப்போ கோரக்கும்பர் வந்து குழந்தைய மிதிக்கிறாரு, அவருக்கு வந்து அங்க இல்லவே இல்லை அவர், அதனால அவருக்கு அது தெரியவே இல்லை. இப்ப யாரு மிதிச்சா குழந்தைய அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டலன் தான் மிதிக்கிறோம். அதான் அவர் தெளிவா சொல்றாரு, விட்டலன் கொடுத்தான் விட்டலன் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும்
இல்லைன்னா தெரிஞ்சு கபீர்தாசர் வந்து தன்னோட குழந்தைய கொன்றுறாரு, தலைய வெட்டிடுறாரு. அந்த திருண்டுட்டு வரும்போது கபீர்தாசர் தானே, ஆமா, குழந்தைய வந்து வெட்டிடுறாரு. இப்ப அப்ப வந்து அவரு பகவான் அப்படின்னு இருக்காது. பகவானுக்காக நான் வெட்டினேன், பகவானுக்காக அப்படிங்கிறதும் பகவான் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க இருக்குமே தவிர வேற எதுவுமே அங்க இருக்காது அப்படிங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா. சரணாகதி வரும்போது இப்ப நான் என்னது அப்படின்னு எப்படி வருதோ அதே மாதிரி பகவான் கோரக்கும்பர், பகவானுக்காக கபீர்தாசர். ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் அங்க ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. கான்சியஸ் இருந்தாலும் சரி, கான்சியஸ் இல்லைன்னாலும் சரி, அப்படிங்கும் போது அந்த சரண்டரோட ஃபுல்ஃபில் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா. சரி, ஓகே. அதாவது மெயினா நீங்க எல்லாம் சொல்றதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. எனக்காக அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து டோட்டலா இருக்காது. இந்த சுவைகள் எனக்கு நாக்கு தெரிஞ்சா கூட எனக்காக நான் சுவைக்கின்றேன் அப்படிங்கிறது இருக்காது. என் பகவானுக்காக நான் சாப்பிடுகிறேன், என் பகவானுக்காக நான் இதை கொடுக்கின்றேன். அப்ப சாப்பிடுறதே எதுக்கு? எனக்குள்ள அந்தரியாமையாக பகவான் இருக்கின்றான். அவன் தான் இந்த உடலையே இயக்கிட்டு இருக்கான். அவன் இயக்கணும் அப்படின்னா அவனுக்கு நான் வந்து கொடுக்கணும். அப்படிதான் அவன் எனக்கு என்ன இயக்குவான். அதனால நான் சாப்பிடுறது எனக்காக இல்லை, என் பகவானுக்காக. என் பகவான் என்னை இயக்குவதற்காக. ஸோ இங்கே நான் எனது சுயநலம் இருக்கா, எனக்கு டேஸ்டா நான் வந்து டேஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கா அப்படின்னா இருக்காது. பட் டேஸ்ட் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அவனுடைய இன்டென்ஷன்ல நான் டேஸ்ட்டை சாப்பிடணும் சுவைக்கிறதும் அப்படிங்கிறதுக்காக அவன் சாப்பிடல. சிம்பிளா சொல்றோம், நம்ம அடிக்கடி சொல்றதுதான், பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று மீதி தந்தால் ₹1,00,000. இது என்ன மீனிங் சொல்லு? அதாவது அங்க அவன் தெரிஞ்சதா தெரியலையா எல்லாத்தையுமே இதுல லிங்க் பண்ணி சொல்லு. அவன் வந்து பஞ்சு மிட்டாய் அப்படிங்கறத வந்து ஒரு டேஸ்டாவும் ரிசல்ட்டாவும் பார்க்கல. பஞ்சு மிட்டாய் அப்படிங்கறத வந்து எனக்கு கிருஷ்ணன் கொடுத்திருக்கான் அப்படின்னா கிருஷ்ணனோட பிரசாதம் அங்க வந்து வாயில பட்டு வரும்போது அது பஞ்சு மிட்டாயா இருந்தானே, பச்சை மிளகாவா இருந்தானே, எதுவா இருந்தாலும் அது பிரசாதம் அப்படிங்கிற ஃபீல்ல இருக்கும்போது அங்க முழுக்க முழுக்க அவன் பகவானை மட்டும்தான் பாக்குறானே தவிர அங்க வந்து அந்த டேஸ்டையோ அந்த டிஷ்ஷையோ அவன் பாக்குறதே கிடையாது. பகவானை தான் முழுக்க முழுக்க அனுபவிக்கிறான். ஆஹா அப்படின்னு சொல்ல முடியாது. பஞ்சு மிட்டாய் மூலமா பகவான் அனுபவிக்கிறான். பகவானே பஞ்சு மிட்டாயா அனுபவிக்கிறான். சரி சரி. ஆனா இது தெரியுமா தெரியாதா? அதுதானே, அவன் வந்து பகவான் எனக்காக கொடுத்தது அப்படின்னு நினைச்சு டேஸ்ட் தெரியும். டேஸ்ட் வந்து என்ன டேஸ்ட் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியும். ஆனா என்ன டேஸ்டா இருந்தாலும் அவன் என்ஜாய் பண்ணுவான். பச்சை மிளகாய கொடுத்து கண் நிறைய தண்ணி வந்தா கூட அவன் என்ஜாய் பண்ணுவான். பஞ்சு மிட்டாயை கொடுத்து ஸ்வீட்டா அவன் இருந்தா கூட அவன் என்ஜாய் பண்ணுவான். சரி சுதா, நீ சொல்லு. அவன் பஞ்சு மிட்டாய் என்ஜாய் பண்ணானா பகவான் என்ஜாய் பண்ணா? எனக்கு ஒண்ணு தோணுதுன்னா, இப்போ நம்ம வந்து பிரசாதம் வைக்கிறோம், அவனுக்கு பிரசாதம் வச்சா அவனுக்கு டேஸ்ட் தெரியுமான்ட்டு கேக்குறீங்க. இப்போ நம்மளேவும் அந்த அம்மன் கோயில்ல எல்லாம் கசப்போட அந்த ராஜம் கேள்வி வந்து நம்ம சமைக்க நல்லா சுவையா சமைச்சிட்டு இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றோம் ஒரு முன்னாடி ஒரு நிமிஷம் காட்டிட்டு மொத்தத்தையும் நம்ம தான் அடிக்கிறோம் இல்லையா? இப்போ என்னன்னா இவர் இங்க என்ன சொல்லியிருக்காரு, முழுமையாக அர்ப்பணித்து விடு அப்படிங்கிறாரு. இப்ப அர்ப்பணிச்சுட்டு நீ செய்யறதெல்லாம் செய்யின்ட்டாரு. அப்ப செய்யறதெல்லாம் செய்யணும் என்னன்னு சாப்பிடணும். நான் சாப்பிடுற செய்யல, அர்ப்பணிச்சுட்டு என்கிட்ட சாப்பிடு. அப்ப எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நீ சாப்பிடு அப்படிங்கிறாரு. அவனுக்கு அர்ப்பணம் பண்ணா நான் சாப்பிட முடியும், நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி எல்லாம் ஆயிடுது அப்படிங்கிற டவுட் தான் நான் கேட்டேன். சரியா? இப்ப நீ இந்த பஞ்சு மிட்டாயை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? அவன் சாப்பிடுறான், அவன் எதை சாப்பிடுறான்? அவன் தான் சாப்பிடுறான் பஞ்சு மிட்டாயை. ஆனா அவன் ஏன் வந்து பகவான் சாப்பிட்டு வந்தவொடனே அது ₹1,00,000 கூட வாங்குறதுக்கு ரெடியா இருக்கான்? அது என்ன உண்மையில அவன் சாப்பிடுறான், எதை அனுபவிக்கிறான்றதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணு. அவனுடைய அன்பைத்தானே அனுபவிக்கிறான். இப்ப எனக்கு வேப்பிலைங்கிறது பிடிக்காது, ஆனா அந்த அவன் பிரசாதமா கொடுத்தா அவனுடைய அன்பா கொடுக்குறாங்கிறது எனக்கு வந்து அந்த கசப்பும் தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவனுடைய அன்பை நான் அனுபவிக்கிறேன். முந்தியெல்லாம் இது தெரியாது. இப்ப படிக்க படிக்க அவனை கிருஷ்ணன் அனுபவிக்க அனுபவிக்க அவனுடைய அன்பைத்தான் அனுபவிக்கிறேன். ஆனா கசப்பு தெரியும், அந்த கசப்பு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி வந்து இப்போ குழந்தையே அது உழப்பிட்டு கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ டேஸ்டா அதை சாப்பிட்டு முகம் சுளிக்காம சாப்பிடுறோம் இல்லையா?
அத மாதிரி அவனைத்தான் நான் அனுபவிக்கிறேனே ஒழிய இந்த உணவோட சேர்த்து நான் அவனை அனுபவிக்கிறேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுண்ணா. வெரி குட். ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது டேஸ்ட் தெரியும், ஆனா நீ அனுபவிக்கிறது டேஸ்டே இல்லை. நீ அனுபவிக்கிறது பகவான். நல்லா புரிஞ்சுக்கோ. டேஸ்ட் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். டேஸ்ட் சூப்பரா தான் தெரியும், ஆனா உன் மைண்டு டேஸ்ட்ல இருக்காது, உன் மைண்டு பகவான்கிட்ட இருக்கு. இப்ப நீ இடுப்பு வலியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ பகவானுடைய பிரசாதமா எடுத்துக்கோமா நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இடுப்பு வலி காணாம போயிடும் நான் சொல்லவே மாட்டேன். நீ பகவானுடைய பிரசாதமா எடுத்துக்கிட்டேன்னா நீ கஷ்டப்பட மாட்டேன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர உன் இடுப்பு வலி காணாம போயிடும் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அது இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், அதை பத்தி கவலைப்படாத. ஆனா எதை பண்ணாலும் நம் பகவான் பண்ணுகிறான், இது அவனுடைய பிரசாதமா பாரு, அதையும் நீ சந்தோஷமா அனுபவிக்க முடியும், இப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப என்ன ஆகும், நீ அதை பகவான் பிரசாதமா பார்க்க ஆரம்பிச்சிட்ட போது நீ அந்த வலிய பகவானாக அனுபவிக்கின்றாய். இப்ப அந்த வலிங்கிறத வலியா அனுபவிக்கல, ஆனா அதை பிரசாதமா அனுபவிக்கிற. அதுக்காக வலி தெரியாதுன்னு நான் சொல்லல, வலி தெரியத்தான் செய்யும். ஆனா நீ அனுபவிக்கிறது வலியே இல்லை, பகவானின் அன்பை. ஸோ பகவானின் அன்பை அப்படின்னு சொல்றதுக்கும் சுவையை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? ஆனா சுவை வழியாகத்தான் நாம் அனுபவிச்சோம், இந்த சுவையின் வழியாகத்தான். ஆனால் எதை அனுபவித்தேன்னா பகவானின் அன்பை அனுபவித்தேன். இப்ப சுவையே இல்லை அப்படின்னா நான் பகவானின் அன்பை வலி வந்ததுனாலதான் நீ பகவானின் அன்பை நீ உணர முடியாது, பிரசாதமா எடுத்துக்கிற. வலியே இல்லைன்னா பகவானின் அன்பை நீ அனுபவிச்சுட்டு இருக்க மாட்டேதான். அப்போ இந்த வலியை நீ அனுபவித்தாய் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் உண்மையில் நீ வலியை அனுபவித்தாய் அப்படிங்கிறத விட வலியின் வழியாக, வலியின் மூலமாக பகவானின் அன்பை அனுபவித்தாய் என்று சொன்னால் புரிகிறதா? எனக்கு நீங்க கேள்வி கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் அந்த வலிதான் தோணுனதுண்ணா, அவனுடைய பிரசாதம். அதுக்கு முன்னாடி லைக்ஸ்லயும் எனக்கு வெறுப்புலதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவனுடைய பிரசாதம்னு ஒண்ணு அதே வழிதான் இருக்குது, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அது அவனுடைய பிரசாதம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் கொடுக்குறாங்கும் போது நம்ம வேண்டான்ட்டு வலியோடு எதுக்கு சண்டை போட்டு வேண்டான்னு சொல்லாம அக்செப்ட் பண்ணி அவனை அனுபவிக்கலாம். அந்த இதுதான் நீங்க கேள்வி கேட்ட உடனே எனக்கு அந்த தாட் தான் வந்ததுண்ணா, இந்த வலியோட இதுதான் வந்ததுண்ணா. நிச்சயமா அது அனுபவிச்சா அது கஷ்டம் இல்லாம சந்தோஷமா அனுபவிக்கலாம்ண்ணா. கண்டிப்பா. ஓகே தானே சுதா? ஓகேண்ணா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அர்ப்பணிக்கிறதுன்னா என்னன்னே புரியல. அர்ப்பணிக்கிறதுன்னா சும்மா இப்படி வாடகையை காட்டிட்டு நம்மளாட்ட அடிச்சிடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் உண்மையான அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இங்க முழுக்க முழுக்க அந்த சுவைகளில் நான் சுவையை காணவில்லை, சுவைகளில் பகவானின் அன்பை காண்கின்றேன். எனக்கு என்ன நடந்தாலும் அதில் பகவானின் அன்பை கண்டு நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொன்னா நான் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அதுக்கு நீங்க பகவான் முன்னாடி போட்டோக்கு முன்னாடி கூட கொண்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் வெறும் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தானே. மனசுல எனக்கு பகவான் கொடுத்திருக்கான், என் பகவானின் அன்பை நான் அங்கே அனுபவிக்கணுமே தவிர அந்த சுவை வழியா தான் அனுபவிப்பாரு. ஆனா சுவைக்கு நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு சுவைக்காக நான் அனுபவிக்கிறது என்றது வேற, சுவையின் வழியாக பகவானின் அன்பை அனுபவிக்கிறதுன்றது வேற அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க என்ன வேணா அனுபவிங்க, ஆனா அனுபவிக்கும் போது அது பகவானின் அன்பைத்தான் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொன்னா நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஆனா இந்த ஆண்டாள் தேவி மாலை எல்லாமே கட்டிட்டு பகவானுக்கு போடுறதுக்கு முன்னாடி போட்டு பாத்துக்கிறா. நான் இந்த கட்டின மாலைய பெருமாள் போட்டா எவ்வளவு அழகா இருப்பாரு அப்படின்னு அந்த கண்ணாடியில இவளை பார்க்க மாட்டா, பெருமாளை தான் பாப்பா. அந்த இதுவே இருக்கும். நான் இப்ப கூட இருக்கும் ஆண்டாள் கோயில்ல ஒரு பெயிண்டிங் இவ மாலை போட்டுட்டு வெளியில இவ நிப்பா, கண்ணாடியில பெருமாள் தெரிவார். சோ இங்க இவளை பார்க்கவே இல்லை, அவ பெருமாளுக்கு போட்டா பெருமாள் எப்படி இருப்பாரு அப்படின்னு அவரை தான் அழகு பாக்குறா. நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஸ்ரீஹரியின் திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் கர்மங்களின் பந்தப்படுத்தும் தன்மை நீங்கி அந்த செயல்களே மோட்சத்தை தருபவையாக மாறிவிடுகின்றன. புரியுதா? எப்படிங்க அடிக்ஷன் வரும்? நீ எவ்வளவு டேஸ்ட் வேணா சாப்பிடு, நீ எங்க டேஸ்டுக்காக சாப்பிடுற, அதில் நீ பகவானின் அன்பை மட்டும்தான் காண்கின்றாய் எனும் போது கண்டிப்பாக அது பந்தப்படுத்தாது. பந்தப்படுத்தும் தன்மையை நீங்கி அந்த செயல்களே கடைசியில் என்னவா மாறிடுதுன்னா மோட்சத்தை தருபவையாக மாறிவிடுகின்றன அப்படின்னு இங்க சொல்லி முடிக்கிறார். ஒவ்வொருன்னு நினைக்கிறேன் 264 நாளைக்கு படிக்கணும், 63 வரைக்கும் படிச்சிருக்கோம்.